ஓம் உயிரான ஈஸ்வரா, உம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேரொளி, உம் வெள்ளி விழாகும் பத்ரேஸ்ரீ அம்மா துணை, நாகராஜாவான ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன், வாசுகி, கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய 8 மகாநாகங்கள் வழிபட்ட பெருமை கொண்ட இந்த திருப்பாம்புபுரம் ஸ்தலத்தில் ஆதிசேஷனுக்கு மூல விக்கிரகம், உற்சவ விக்கிரகம் உண்டு. இன்றளவும் நாகங்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திருப்பாம்புபுரம் ஸ்தலத்தில் மூலவருக்கு மூலஸ்தானத்தில் பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது. அதற்கு சாட்சியாக முன்ன காலத்தில் ஒரு அதிசயமே நிகழ்ந்திருந்திருக்கிறது. மார்ச் 21 2002 வருடம், அது ஒரு பௌர்ணமி நாள் ஞாயிற்றுக்கிழமை. முதல் கால பூஜை செய்வதற்காக அர்ச்சகர்கள் சுவாமி சன்னதி கதவை திறக்கும்போது மூலவர் மேல் 7 அடிக்கும் மேல் நீளமுள்ள நல்ல பாம்பின் சட்டை ஒன்று மாலையாக அணிவிக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். அது இப்பொழுதும் சுவாமி சந்நிதி சுற்றில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாம்புபுரம் ஸ்தலத்தில் திடீரென்று மல்லிகை மணமோ தாழம்பு மணமோ வீசினால் கோவிலுக்குள் எங்கேனும் பாம்பு சென்று கொண்டிருப்பதாக அர்த்தமாம். பாம்புகள் நிறைந்திருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் எவரையும் இதுவரை பாம்புகள் தீண்டியதில்லையாம். பாம்புகள் தீண்டவும் செய்யாதாம். அதனாலேயே இந்த ஸ்தலத்துக்கு விஷம் தீண்டாப்பதி என்ற சிறப்பு பெயரும் உண்டு.